இந்த நார்த் சென்னையிலேயே இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் கொடுக்குற ஒரு எஜுகேஷன் சென்டர் நம்ம சென்டர் இருக்கு. நம்ம பள்ளியில நார்மல் குழந்தைங்க டிஃபரெண்ட் குழந்தைங்க ஒரு சேர இணைந்து படிக்கிறதுக்கான கல்வியை இங்க நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்ம பள்ளியில படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்ல மாணவர்களோட விட்டுவிடாம அந்த பிரச்சனைகளை அறிந்து பெற்றோர்களுடைய ஒரு குழு விவாதம் செய்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வந்து மாணவர்களுடைய நல்லொழுக்கத்தையும் அவர்களுடைய மனவெழுச்சியையும் வெளிக்கொண்டு விதமாக நம் பள்ளி செயல்படுகிறது. நம் பள்ளியில் கல்வியோடு மட்டுமல்லாமல் கலையும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஐக்கியூ லெவல் வச்சு அவங்க குழந்தைங்கள 3 ஸ்டேஜஸ்டா பிரிச்சு குழந்தைங்களுடைய ஐக்கியூ லெவலை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு பாடங்கள் செலுத்துறோம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எல்லாருமே பள்ளியுடைய ஆண்டறிக்கையை பார்த்துட்டு பள்ளியில ஒரு சிறிய பள்ளியா இருந்தாலும் இந்த பள்ளியில இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க நினைச்சு பெருமைப்படுத்தி எனக்கே சந்தோஷமா இருந்தது. குழந்தைகள் நம்ம பள்ளியிலிருந்து மற்ற பள்ளிக்கு செல்லும் போது எந்த பள்ளியிலிருந்து படிச்சுருந்தா நம்ம பள்ளியை பெருமையோட சொல்ற அளவுக்கும் இந்த பள்ளியிலிருந்து படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்ற அளவுக்கு உயர்நிலை பள்ளிகள் சொல்ற அளவுக்கு நம்ம பள்ளி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பள்ளியில இருக்கிற எல்லா மாணவர்களுமே ஒரு அவங்களுடைய தனித்துவ இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சு அதனுடைய ஸ்கில்ஸ் பேஸ்ல அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் நல்லா பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஃபுட்பாலோடைய கோச் நாங்கள் அனுபவிச்சு அவரை பார்த்துட்டு குழந்தைங்களை அனுப்பி அதில் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஒரு சில கிஃப்டட் சைல்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் நல்லா பண்றாங்கன்னா ஸ்விம்மிங் கொண்டு போக சொல்லுவோம், ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல ரொம்ப டாமினேட்டடா இருப்பாங்க, அந்த ஸ்கில்ல அவங்கள ட்ரைன் பண்ணி சோஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்டா நம்ம பள்ளியில இருந்து மாற்றோம். நம்ம பள்ளியிலேயே ஒரு கிஃப்டட் சைல்டு 22 வயசு ஒரு குழந்தை கார்த்திக் என்ற குழந்தை 10th NIOSல பாஸ் ஆயிட்டு நம்ம பள்ளியில ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பள்ளியில இருந்து சேர்ற குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு 50% ஐக்கியூ லெவல் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம கொடுக்க போற நீங்க தெராப்பி மூலயமா அவங்களுடைய ஐக்கியூ லெவல் கூடுமான அளவுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. நாங்கள் லைவா இது பண்ணி காட்டுங்கன்னா ப்ரீ டெஸ்ட் நம்ம பள்ளியில சேர்த்துக்கு முன்னாடி ஒரு ஐக்கியூ டெஸ்ட்டும் நம்ம பள்ளியில ஃபுல்லா ஒரு வருடம் முயற்சி எடுத்து நாங்கள் கொடுத்த தெராப்பிங்க எல்லாம் அவங்க அட்டன் பண்ணி அடுத்தது ஒரு போஸ்ட் டெஸ்ட் எடுத்து இந்த 2 ஐக்கியூவும் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு 10 to 15 விழுக்காடு ஐக்கியூ லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது